ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 9ஆம் மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உங்களுக்கு தெரியுமா? 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தின்படி, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி, கேட்கும்படி அல்ல, நான் பார்க்கும்படி என் கண்களை 1ஆம் தேதியிலிருந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அநேகர் அற்புதங்களை, அதிசயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதலாம் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை ஏவுதல் பண்ணி எனக்கு கொடுத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல செய்யாதிருங்க? மேல போங்க. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, இதுதான் ரொம்ப 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 முக்கியம், ரொம்ப முக்கியம். அங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா 5வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 7வது வசனம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். 8ஆம் வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். இயேசு சுவாமி வலியுறுத்தி சொல்லுகிற வார்த்தைகளை கவனமா பின்பற்றணும். அவங்கள மாதிரி நீங்க செய்யாதீங்கன்னா செய்யக்கூடாது. இது நான் சொல்ற வார்த்தை இல்லை, இயேசு சொல்லுகிற வார்த்தை. அவர்களை மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க, அவங்கள மாதிரி செய்யாதீங்கன்னா செய்யக்கூடாது. அவர்களை போல செய்யாதிருங்கள். நீங்க எப்படி ஜெபிக்கணும்? உங்கள் பிதாவை நோக்கி. உங்க ஜெபத்தினுடைய ஆரம்பமே பரலோக பிதாவே, அன்பின் பிதாவே அப்படின்னு ஆரம்பமாகணும். உங்க பிதாவை தான் முதல்ல நோக்கி பார்க்கணும். பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாதத்தினுடைய தேவ வார்த்தை 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, முன்னமே முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே. இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு. இது ரொம்ப முக்கியமா பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியில் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே இருந்தேன். தேவ மக்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நான் அவர்களுடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகை 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள என்னென்ன அதிசயங்களை எல்லாம் நீங்க காணணுமோ அதை கண்களால பார்த்துடணும். அதற்கு உங்களுடைய வலுவான ஜெபம் உங்க கையில தான் இருக்கு. உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க. போதகர் ஒரு சைடிஷ் தான், ஒரு ஊழியக்காரன் ஒரு சைடிஷ். உங்க பக்கத்தில் இருக்கிற விசுவாசி நேசிப்பாங்க, உதவி பண்ணுவாங்க, அவங்களும் ஒரு சைடு தான். ஆனா உங்களுக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சரியான உறவு, தொடர்பு இருக்குமே. ஆனால் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள அவருடைய செய்கைகளை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. அது உங்க கையில தான். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை. இன்னைக்கு செய்தியினுடைய தலையங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவைகளை அறிந்த கர்த்தர். தேவைகளை அறிந்த, உங்களுக்கு என்ன தேவையோ
100% உங்களுக்கு தருவேன். நீங்க தேவை இல்லாததெல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, அதுல கொஞ்சம் யோசிப்பேன். தீவிரமா சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க டைரியில எழுதிக்கிட்டாலே சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தேவை இல்லாததை நீங்க கும்பகர்ணம் அடிச்சாலும் தரமாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த தேவையில்லாததை இந்த பொண்ணு தேவையில்லாம 12 மணி நேரம் முழங்கால நின்று என்ன பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் அவர் தெளிவா சொன்னார், அவர்களை போல நீங்கள் இருக்க வேண்டாம், உங்களுக்கு இன்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவைகளை அறிந்த தெய்வம் என்ன தேவையோ அதை தருவார். என்ன தேவைங்கிறது சரியானபடி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அதை அவர் சரியா செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். முதலாம் காரியம், தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். தானியேல் 9, 22, 23. அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. தானியேல் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், அருமையான ஒரு ஜெப வீரன். கல்யாணம் நடக்கலையா, தானியேல் மாதிரி 3 நேரம் ஜெபிச்சு பாருங்க, பதில் வருதா இல்லையான்னு பாக்குறேன். இந்த 30ஆம் தேதிக்குள்ள வேலை டிரான்ஸ்பர் கிடைக்கலையா, தானியேல் மாதிரி 3 நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்தி சந்தி மத்தியானம் 3 நேரம் ஜெபம் பண்ணுங்க, டிரான்ஸ்பர் வரும். சம்பள உயர்வு கிடைக்கலையா, தானியேல் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்களை போல இருக்க வேண்டாம், யாரை போல இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார்ல. அங்க பைபிள் என்ன சொல்லுது? தானியேல் 9ஆம் அதிகாரம் 21, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, கொஞ்சம் லிசன், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. நீங்க உங்க வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஏதாவது நடக்குதா? ஏதாவது தூதன் வர்றானா? இல்ல வேற யாராவது வந்தாலும் உங்க வீட்டுக்கு கதவை தட்டுறாங்களா? தூதன் வர்றானா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது முதல் தரிசனம், ஃபர்ஸ்ட் விஷன், இப்படிலாம் உங்க பிரேயர் பிராக்டிஸ், உங்களுடைய ஜெப அனுபவம் நாளுக்கு நாள் இப்படி வளரணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியாவில் ஒரு சில பகுதிகள் ஆண்டவருடைய இரக்கத்தினால நான் ஓடி இருக்கிறேன். எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இந்த மனுஷன் ஜெபிப்பான், இந்த மனுஷன் ஜெபிச்சா ஏதாவது நடக்கும், அவன் ஒரு ஜெபிக்கிறவன். இந்த பேர் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது யாரும் சொல்லி கொடுத்தலாம் நடக்காது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா பலன் அளிப்பார். இங்க பாருங்க, உங்க அந்தரங்கம் பரிசுத்தமானது, உங்க அந்தரங்கம் தூய்மையானது, உங்க அந்தரங்க நினைவு எப்படி இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க அந்தரங்கத்தில் 1000 முறை சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னுடைய தேவன், என் தேவைகளை நீர் பூர்த்தியாக்குகிறவர், என்னை நிலதடுமாற விட மாட்டீங்க, என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் உம்மால கொடுக்க முடியும், என் கணவனை ரட்சிக்க உம்மால முடியும். அந்த நல்ல ஆசைகளை, நல்ல தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொன்னார். அந்த கேட்கிற காரியம் சரியான காரியமா இருந்தால் அதை 100% தடை இல்லாம தருவார். என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், அந்த நிதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு திருமண காரியத்தை நடத்தும் போது கூட வீட்டில் உட்கார்ந்து கணவன் மனைவியா நல்ல ஜெபம் பண்ணி, ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமாகி நல்ல வரன்கள்லாம் கிடைச்சிட்டா, அந்த ப்ரியாரிட்டிஸ், இன்விடேஷன் ப்ரியாரிட்டிஸ் நம்ம வைக்கணும். முதல் காரியம், தேவையில்லாத ஆடம்பரங்களை நம்ம என்ன பண்ணணும்? புறக்கணிக்கணும். அதுக்காக நம்ம திருமணத்தை ஏப்பச்சாப்பையா சோடையா ஏதோ பஞ்ச பரதேசி மாதிரிலாம் நடத்துங்கன்னு சொல்லலை.
கர்த்தர் அங்கே வரணும். அதுக்கு தகுந்த ஜெபங்கள் அங்கே இருக்கணும். தேவ பிரசன்னம் இருக்கணும். எனக்கு முதல் சொத்து என் திருச்சபை. என் திருச்சபை மக்கள் வந்து நின்னாலே அந்த திருமணம் தாங்காது. அல்லேலூயா. அதுல வேற நீங்க தனித்தனியா தான் கொடுத்தா அந்த கௌரவம் பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. அன்பினால ஒரு குடும்பம் போல சிநேகிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இனிமே வர்ற காலங்கள்ல நம்ம என்னதான் ஒரு பத்திரிக்கையை வச்சு எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னாலும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க போறது இல்லை. சரி, பர்சனல் இன்விடேஷன் வீடு வீடா போய் கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு உங்களுடைய அழைப்பு, பழக்கம், வழக்கம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் கேட்க தான் போறேன், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பேர் தெரியுமான்னு கேட்க போறேன். இப்படி உட்கார்ந்து இருக்கிறவங்கள வச்சு இல்ல, எல்லாத்தையும் எந்திரிக்க சொல்லி குழப்பி விட்டுருவேன். குழப்பி விட்டு அங்கிட்டு இங்கிட்டு செதறடிக்க பண்ணி, வழக்கமா நீங்க உட்கார்ற இடத்தை தாண்டி அங்க இங்கேயும் ஒரே குழப்பத்தை ஏற்படுத்தி தனித்தனியா உட்கார வச்சு பக்கத்துல இருக்கிறவங்க பேர் தெரியுமா. ஏன்னா அந்த நிலைமை நம்ம சபைக்குள்ள வந்தாதான் அந்த அன்பின் ஐக்கியம், அந்த உறவு, அந்த சபை வளர்ச்சிக்கு ஆதாரமா இருக்கும். இப்ப எனக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருடைய பேரும் தெரியாது. பாட்டிகள் பேரெல்லாம் நான் கேட்கறது இல்லை. ஆனா அதுலயும் ஒரு சில பாட்டிகள் பேர் தெரியும், ஒரு சில பாட்டிகளுடைய பெயரை நான் கேட்கறது இல்லை. சில பாட்டிகளுடைய ஊரும் தெரியறது இல்லை. காரணம், நான் வரவா வீட்டுக்கு கேட்டா வராதுன்னு சொல்லும். அதனால அதுவும் தெரியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இணக்கமான உறவு சரியா இருந்தாதான். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அப்பையிலிருந்தே அதுதான். இந்த மெகா சர்ச், பிரம்மாண்டமான திருச்சபை அப்படின்னு எல்லாரும் விரும்புவாங்க. 10,000, 15,000, 50,000, 10 கோடிக்கு சபையை கட்டணும். நீங்க தாழ்மையா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஃபெயிலியர் சர்ச், அது ஃபெயிலியர். இப்ப இந்த சபை 7 கூறா பிரிச்சிருக்கிறோமா இல்லையா? இப்ப இந்த சபையில இச்சடியில ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறோம், தென்னந்திரையம்பட்டியில் அப்படியே ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஒரு காலத்துல அவ்வளவு பேர் இங்கதான் வந்தாங்க. எல்லாருமே இங்க வந்தவங்க தான். கீரனூர்ல இருந்து இங்க வந்தவங்க தான். அரசடிப்பட்டியில இருந்து இங்க வந்தவங்க தான். அறந்தாங்கில இருந்து இங்க வந்தவங்க தான். இன்னும் உங்கள்கிட்ட சொல்ற, பட்டுக்கோட்டையில இருந்து வந்தாங்க, அரிமளத்துல இருந்து. நம்ம தான் என்ன பண்ணோம், இப்படி வர்றவங்களை தொந்தரவு கொடுக்கிற ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய எழும்பிட்டாங்க. அதனாலதான் நம்ம அங்கங்க என்னத்தை உருவாக்கி இருக்கிறோம், இப்ப கிளைகளை உருவாக்கி அங்கங்க போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு முதல் தரிசனம், நீங்க ஜெபத்துக்கு ஒரு டைரி வைக்கணும். நல்ல மனசுல பதிச்சுக்கங்க. உங்க கையில ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு டைரி இருக்கணும், பாட்டு புக் இருக்கணும். உங்க ஜெப அறையில வழக்கமா அழகா ஒரு மேட்டை விரிச்சு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நடு முழங்கால நிக்கணும். ஆண்டவர்கிட்ட முழங்கால்களை பலப்படுத்துங்கன்னு சொன்னா பலப்படுத்திடுவாரு. அதுக்கப்புறம் அது 1 மணி நேரம் கூட ஓடும். நரம்புகளை எல்லாம் பலப்படுத்திடுவாரு. அந்த முழங்கால் ஜெபம் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அப்புறம் நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணீர் விட ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியானவர் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கைக்கு எப்படி ஜெபிக்கணுங்கிறத அவரே ஜெபிப்பார், அவரே சொல்லிக் கொடுப்பார். நல்ல பாஷைகள் பேச வைப்பார், நல்ல வரன்களை தேடி வீட்டுக்கு வர வைப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த சபைக்கு நான் குண்டா இருக்கிறேன் பிரதர், அதனால மாப்பிள்ளை வரல. நான் பல்லு நீளமா இருக்கு பிரதர், அதனால மாப்பிள்ளை வரல. முகம் சுருக்கமா இருக்கு, அதனால எனக்கு மாப்பிள்ளை வரல. நான் ஆள் கண்ணங்கரேன்னு இருக்கிறேன், அதனால எனக்கு மாப்பிள்ளை வரல. நான் பார்க்க லட்சணமாவே இல்லை, அதனால எனக்கு மாப்பிள்ளை வரல, பொண்ணு வரல. இது சத்தியமா பிசாசனுடைய பொய். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென். இப்ப நான் சொன்ன இவ்வளவும் உலகத்துக்கு தான். அதே போல நீங்க சொல்லிருங்க, இப்ப நான் சொன்ன அத்தனையுமே உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு கிடையாது. யாரு? உலக மனிதர்களுக்கு தான் இதெல்லாம். அப்படி அழகா இல்ல, இப்படி முடி இல்ல, இப்படி குண்டா இருக்குது, இப்படி ஒல்லியா இருக்குது. ஏன்னா நான் பார்த்திருக்கிறேன், என் கண்களால பார்த்திருக்கிறேன்.
எவ்வளவோ குண்டான பிள்ளைகளுக்கு ஒல்லியான அழகு மாப்பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே இந்த ஃபர்ஸ்ட் விஷன், ஜெபத்துல தரிசனம் பார்க்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஈவு. சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஒரு தரிசனம் பார்த்து அப்படியே நம்ம சர்ச் புல்பிட்ல வந்து நிக்கிறேன், திரும்பி இறங்கி போறேன், எல்லாரோடையும் பேசிட்டு வெளியில போறேன். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் அதனுடைய காரியங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிறைய தரிசனங்கள் பார்த்திருக்கிறேன். முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல், முத பார்க்கும் போதே யாரதான் பார்த்திருக்கிறார்? தானியேல். கேப்ரியேல் இஸ் எ மெசஞ்சர். இவங்கெல்லாம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பறந்துகிட்டே இருக்கிற ஆட்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கேப்ரியேல் யார் தெரியுமா? இப்படி கேளுங்க, கேப்ரியேல் யார் தெரியுமா? பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நீங்க வீட்டுல ஜெபிக்க முழங்கால் போடுறீங்கல்ல, அப்ப உடனே கேப்ரியேல் வந்து உங்க பின்னாடி நிற்பார். நம்ம தான் நொல்ல கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, தூதர் வர்றதும் தெரியாது, புருஷன் வர்றதும் தெரியாது, யார் வர்றதும் தெரியாது. ஆனா ஆண்டவருடைய இரக்கம் உங்க ஜெபத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் மேல. அவனுடைய வேலையே என்னன்னா, இங்க இருந்து ஜெபத்தை கொண்டு போய் அங்க பாதத்துல போய் கொட்டுவான். கொட்டிட்டு அங்க பதில் கொடுக்கிறாருல, அதை தூக்கிட்டு வந்து உங்க ரூம்ல கொட்டுவான். மேலையும் கீழையும் சுத்துறதுதான் அவன் வேலை. இவன் வேலையை இங்க ஆரம்பிக்கல. யாக்கோப்பு படுத்து கிடந்தான் பாருங்க, படுத்து கிடந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வச்சு தேவ தூதர்கள் ஏறுவது இறங்குவதுமான காட்சி. அப்பயே யாக்கோப்பனுடைய வியாகுலங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து பதிலாம் பரலோகத்திலிருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க படுத்திருக்கும் போது கூட வெடிக்கிற கண்ணீரை தூக்கிட்டு போறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு உரிமை இருக்குன்னு கேட்டா, கேப்ரியேல் ப்ளீஸ், கேப்ரியேல் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்பாட்ட போய் இதை சொல்லிருங்க அப்படின்னு அனுப்பிச்சார். அல்லேலூயா. அவ்வளவு பவர் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு தூதன் இருக்கான் தெரியுமா? உங்களுக்குன்னு நீங்க போற இடமெல்லாம் யார் இருக்கா? நம்ம பொழப்பு என்னன்னா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு மூச்சு அப்படியே சோகமா இருந்து, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. ஜெபத்துல நல்ல ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மெச்சூரிட்டி வரணும். ஜெபிச்சு முடிக்கும் போது ஒரு தைரியம் வரணும். நான் நல்ல மனதார ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன், ஆண்டவர் எனக்கு ரிப்ளை கொடுக்க போறாரு. அந்த ரிப்ளை நான் சப்ளை பண்ணிட்டேன், ரிப்ளைக்காக காத்திருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நான் சப்ளை பண்ணிட்டேன், ஐ வெயிட் ஃபார் ரிப்ளை. பக்கத்துல சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? தேவனுக்கு சப்ளை பண்ணிட்டேன். ஆனா அங்கிருந்து நான் ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, இன்னைக்கு வேணா நைட்டு போய் உங்க முழங்கால் போட்டு, எங்க ஊழியக்காரர் இப்படி சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவரே, அவர் சொல்லி கொடுத்தது சரிதானா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் மகளுடைய காரியம் இப்படி இருக்கு, ஒரே ஏமாத்திர பயல்களா தெரியுறாங்க, சீக்கிரம் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுங்கன்னு சொன்னா டப்புன்னு வரும். அந்த அளவுக்கு நீங்க மெச்சூரிட்டி ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஜெபங்கிறது திடீர்னு போய் உட்காந்து திடீர்னு பேசுறது இல்ல. ஜெபம் வழக்கமா இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் எப்படி இருக்கணும்? நம்முடைய குடும்பத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உங்க குடும்பத்து காரியத்தை நீங்க மறந்து சபையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. திடீர்னு என்ன பண்ணுவீங்க? ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு டயல் பண்ணி, அக்கா இது மாதிரி நான் எத்தனையோ பேருக்கு பண்ணியிருக்கேன், சபையில கேட்டு பாருங்க. சிஸ்டர் என்ன வீட்டுல பிரச்சனையான்னு கேட்பேன். ஆமா பிரதர், இப்படி பிரதர். கர்த்தர் சொல்றேன், என் டேபிள்ல எல்லாமே தெரிஞ்சு போயிடும், என் டேபிள்ல முகத்தையே பார்த்துருவேன். கர்த்தர் அவ்வளோ தூரம் நம்ம அவர்கிட்ட பழகணும். அந்த பழக்கமே நிறைய நேரங்கள்ல என் ரூம் வாசல்ல என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேட்கும். எந்திரிச்சு ஓடி போய் பார்ப்பேன், யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திவழியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். உங்க ஜெபம் பர்வதத்துக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகும் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த குடும்பம், அந்த கல்யாணத்துல மரியாள் என்னவா இருந்தாங்க?
ஒரு வாலண்டியரா இருந்தாங்க. இன்னும் அழகா சொல்ல போனா ஒரு பணிவிடைக்கார தாயா இருந்தாங்க. நேரா உள்ள ஓடிட்டாங்க. கிச்சன்ல பார்த்திருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியமானதே திராட்சை ரசம் தான். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி எப்படி கொடுக்குறோமோ, எருசலேம்ல இருக்கிற வீடுகளில் உள்ள நுழைஞ்சாவே என்ன கொடுப்பாங்க? பிழியப்பட்ட திராட்சை ரசத்தை தான் முதல்ல கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஐயோ இங்க என்ன இல்லை, திராட்சை ரசம் இல்லை. நல்ல இன்னும் நிறைய நீங்க திங்க் பண்ணணும். வீட்டு வாசல்ல எத்தனை கச்சாடி இருக்குது? 6 கச்சாடி இருக்குது. தயவு செய்து நல்ல மனசுல பதிய வச்சுக்கிறது. வீட்டு வாசல்ல எத்தனை கச்சாடி இருக்குது? நம்ம கல்யாண வீட்டு வாசல்ல என்ன வச்சிருப்போம்? நீங்க இப்பெல்லாம் இந்த பழக்கம் கிடையாது. அப்பெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது வீட்டு வாசல்ல பேரலா என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். கை கழுவுறதுக்கு தனியா இருக்கும், குடிக்கிறதுக்கு தனியா இருக்கும், எல்லாமே இருக்கும். கானாவூர்ல அப்படிதான் 6 கச்சாடி நிறைய. ஒவ்வொரு கச்சாடியும் எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும்? 2 அல்லது 3 குடம். இப்ப அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அங்கே அவர்களுக்கு என்ன இல்லை. அதுக்கு ஏசப்பாவுடைய பதில் என்னன்னு பாருங்க. ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? நம்ம பைபிள்ல தான் ஸ்திரீயேன்னு இருக்கு. ஸ்திரீயேன்னா என்ன? பெண்ணே அப்படின்னு நம்ம மொழிபெயர்ப்புல இருக்கு. ஆனா கேத்தலிக் வெர்ஷன்ல தாயே, அம்மா உங்களுக்கு எனக்கு என்னம்மா? பத்திரிக்கை வச்சாங்க, வந்திருக்கிறோம், சாப்பிட்டுட்டு மொய் எழுத. மொய்ங்கிறது இனிமே மெய்யாகவே இருக்கக்கூடாது. என்ன சத்தமே இனிமே நம்ம கல்யாண வீடுகள்ல வாசல்ல டேபிளை போட்டு எழுதுற பொழப்பே. ஆமா, இது என் மகனுக்கு எல்லாம் வாசல்ல இருக்காது. யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. என் மகன் திருமணம் எப்படி நடக்குதோ அதை பார்த்து உங்க பிள்ளைங்க திருமணம்லாம் நடத்துங்க. வாசல்ல இங்க மொய்யக்கெல்லாம் வேலையே இருக்காது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஸ்திரீய எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இப்ப இது வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க. அடுத்த வார்த்தையை பாருங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இதுதாங்க கல்யாண வீட்டிலையும் இதுதான், குடும்பத்திலையும் இதுதான், படிக்கிற இடத்துலயும் இதுதான், வேலை செய்கிற இடத்துலயும் இதுதான். எங்க போனாலும் ஒரு தாரக மந்திரம் உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். காலையில எழுந்து 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது அன்னைக்கு அவர் பரலோக மன்னாவை கொடுத்து என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. முடிஞ்ச பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ. நிறைய பரிசுத்தவான்கள் என் ரூமுக்கு வர்றாங்க, நிறைய கர்த்தருடைய தாசர்கள் வர்றாங்க. பிரதர் நீங்க அப்படி செய்யலாமே, பிரதர் நீங்க இப்படி செய்யலாமே. பிராக்டிக்கலா சொல்றேன். 400வது முழு இரவு ஜெபத்துக்கு ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் வந்தாங்க. அதுல அவங்களா பேசிக்கிறாங்க, என் காதுல விழுகுது. இவ்வளவு முழு இரவு ஜெபம், இவ்வளவு ஆத்ம ஆதாயம் பண்ணின மனுஷன் உலகத்துக்கே தெரியாம இருக்கிறானே. நம்ம எல்லாம் சும்மா 1-2 வச்சுக்கிட்டே இன்னைக்கு பார்த்தா இன்னும் பந்தாவா வெளியில இவ்வளவு இதா இருக்கிறோம். இந்த உலகத்துக்கே தெரியல. என்னுடைய ஜெபத்துல முக்கியமான ஜெபம், ஆண்டவரே எப்பயும் உம்முடைய சட்டைகளின் மறைவிலே அப்படி இருக்கத்தான் நான் விரும்புறேன். நான் சிறுகவும் நீர் மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க அப்படி இருக்கலாமே, சிஸ்டர் நீங்க இப்படி இருக்கலாமே, அப்படி இருக்கலாமே, நீங்க இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே, நல்ல ஸ்க்ரூவை டைட் பண்ணி விடுவாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் சொல்றதையும் காதுல கேட்டுக்கங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு எத்தனை காது கொடுத்திருக்கிறார்? 2 காது கொடுத்திருக்காரு. பேசாம கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு அப்படியே பலிபீடத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே அவங்கவுங்க மனசுல பட்டதெல்லாம் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் முக்கியம். அவங்கவுங்க மனசுல பட்டதெல்லாம் என்ன பண்றாங்க? சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத நான் செய்ய நான் என்ன இருக்கிறேன். ஆனா உண்மையாகவே மரியாள் இந்த உலகத்துக்கே காட்டுன ஒரு வெளிச்சம் என்ன தெரியுமா? என்ன மாதிரியான வெளிச்சம் தெரியுமா? இந்த அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. என்ன அருமையான வார்த்தை.
போங்க, இன்னைக்கு ராத்திரி போய் முட்டிக்கால் போடுங்க. என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன தீர்மானம் வச்சிருக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. நானும் விடாம சர்ச்சுக்கு போறேன், விடாம பைபிள் படிக்கிறேன், விடாம ஜெபிக்கிறேன், விடாம குடும்ப ஆசீர்வாதத்துக்கு போறேன், எங்க ஊழியக்காரர் சொல்றது எல்லாம் கேட்கிறேன். நான் இன்னும் உங்களை பார்த்ததில்லை, பேசுனதில்லை. இந்த பாருங்க, தானியேல் முட்டிக்கால் போட்டோட முதல் தரிசனங்கிறாரு. விட்டோம்னா ஒரு 2வது தரிசனம், 3வது தரிசனம் போயிட்டே இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா எருசலேமுடைய பால் கடிப்பை பத்தி பேசுறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல இரக்கங்கள் மன்னிப்புகள் உண்டுன்னு தைரியமா சொல்றாரு. ஆண்டவரே, நாங்க ஏன் அந்த மாதிரி தானியேல் மாதிரி எங்க வாழ்க்கையில ருசிக்க முடியல? எங்களுக்கு வெட்ட வெளிச்சமா காரியங்களை நிரூபிங்க. தானியேலாவது பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர், நாங்க புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். நாங்க இயேசுவுக்கு செல்ல பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த தாய் அருமையா நடத்தினாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த அம்மா சொன்னதை கீழ்ப்படிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, முட்டிக்கால் போட்டு டெய்லி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இப்படி ஒரு புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டு நிக்கிறேனே, விடா கொண்டனா இருக்கிறானே, தலையது காலையதுனே தெரியாதவன்கிட்ட போய் என்னை கட்டி கொடுத்துருக்கிறீங்களே. ஆனாலும் இவனை விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லை. ஆனாலும் கர்த்தாவே, நான் பண்ணின உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணீங்க. சத்தமா ஒரு ஆமென். சத்தமே வரலையே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல அவர் உங்களுக்கு என்ன சொல்றார்? நான் அந்த 38 வருஷம் அந்த சபையை ஆண்டவர் சொல்ற மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நல்லதொரு குடும்பம் என்னது? அதான் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. உங்க வீட்டுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி உண்டாகணும். உங்க வீட்டுக்குள்ள தேவ பிள்ளைகளா வளரணும். உங்க பிள்ளைங்க ஒளிவ மர கன்றுகளா இருக்கணும். அப்பதான் நம்ம வயசானாலும் சாக கிடந்தாலும் ஒரு காலையில ஒரு தோசை, மத்தியானம் கொஞ்சம் சோறாவது கிடைக்கும். அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல முளைக்கிறதெல்லாம் ஒளிவ மர கன்றுகளா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, நீங்க ஆண்டவர்கிட்ட போய் இதை மட்டும் சொல்லுங்க. ஏசப்பா, இதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்கு. ஏன்னா நான் மனுஷன் தானே, நான் இந்த உலகத்துல தானே இருக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு ஆசை வருது, அடக்க முடியல. ஆனாலும் கர்த்தாவே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் நிறைய இருக்குது. இந்த 3 காரியத்தோட முடிச்சுக்குவோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவன் அந்த அவன்கிறது யாரு தெரியுமா? பேதுரு. இந்த அவன்கிறது யாரு? பேதுரு. பேதுரு வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே, எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென். பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவன் பேசுறதுக்கு முன்னாடியே. நிறைய நேரம் நம்ம வீடுகளில் திட்டு வாங்குவோம், கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்கள பேச விடுங்க. எல்லாம் முந்திரி கூட்டம் மாதிரி நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பேதுரு தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற ஆளு. பேதுரு பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சுவாரஸ்யமா நீங்க கத்துக்கணும். ரொம்ப ஜாலியா என்ன பண்ணுவாரு, சீஷர்களை உட்கார வச்சு, சீமோன் உனக்கு எப்படி தோணுது? சீமோன், பூமியின் ராஜாக்களுடைய தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அடுத்த வசனம். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். அப்ப அந்நியரிடத்துல தானே வாங்குறாங்க வரியெல்லாம். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்மெல்லாம் இந்த நாட்டு பிரஜை தானே, நம்மெல்லாம் இந்த நாட்டு பிரஜை தானே, நம்ம யூதர்கள் தானே. நம்ம ஏன் வரி கட்டணும்? வெளியில இருந்து வர்றவங்க தானே வரி கட்டணும். நம்ம எல்லாம் பிள்ளைகள் தானே, செலுத்த வேண்டியது இல்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென். அதுதாங்க இன்னைக்கு நம்ம ஊழியத்துல கத்துக்க வேண்டியது. ஆனாலும் யாருக்கும் நம்ம இடரலா இராதபடி நீ கடலுக்கு போய், எங்க போய்? கடலுக்கு போய் தூண்டில் போட்டு. ஏன்னா நம்ம கஜானாவில் என்ன இல்ல,
யூதாஸ் கையில பைதான் இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இல்ல, பணம் இல்ல. அதனால நீ என்ன பண்ண, கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து. தானியேலுக்கு முதலாவது தரிசனம், பேதுருவுக்கு முதலாவது அகப்படுகிற மீன். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். அல்லேலூயா சொல்வோமா? வாயை திறந்து பார். என்னைக்காவது மீன் வாங்கிட்டு வந்து மீன் வீட்டுல வாயை திறந்து பார்த்துருக்கிறீங்களா? எங்க மீன் வாயை திறக்கிறது? அங்கே வாங்கி அங்கே வெட்டி போடுறோம், மண்டையை 4 துண்டா வெட்டிடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். என்ன அருமையான தெய்வம்! தன்னிடத்துல ஒரு தேவைக்காக பேதுரு வருகிறதை முன்னமே இயேசு அறிந்திருந்தார். தன்னிடத்துல ஒரு தேவைக்காக பேதுரு வர்றத இயேசு கிறிஸ்து முன்னமே என்ன பண்ணியிருந்தார்? அறிந்திருந்தார். அதனாலதான் வாயை திறக்கவே விடாம அவன்கிட்டே செய்திகளை போட்டு வாங்கி வரி யார் கட்டுறதுன்னா கேட்டு அவன் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம் பண்ணினாரு. சிஸ்டர், இந்த அதிசயத்தை நீங்க இந்த 30 நாளைக்குள்ள பார்க்கணும். அதுக்காக மீன் மண்டையா பொழந்துகிட்டு இருக்காதீங்க. எந்த மண்டைகிட்ட இருந்தாவது காசு வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரால கூடாத காரியம். திடீர்னு யாராவது ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வந்து, நான் உங்களுக்கு தர வேண்டிய பாக்கி இவ்வளவு நாளுக்கு, நீங்களே மறந்து போயிருப்பீங்க, கொடுத்துட்டு போயிடுவோம். இந்த அதிசயங்கள்லாம் உங்க கண்கள் பார்க்கும். எழுந்திருப்போமா?